திருந்தாத ஜென்மம் இந்த கோல்முட்டி தங்கமயில சரவணை சூப்பராக திருத்தினா பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. அடா ஆமாங்க, என் தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, இங்கே ராஜி எல்லாம் போய் சண்டை போட்டாங்க இல்லையா, அதை அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வேக வேகமாக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போன கையோட மாமா மாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு அறக்க பறக்க அங்கே நியூஸ் அப்படியே சுட சுட கொண்டாந்து ஒப்படைக்குதா. உடனே பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு கோவம் வருது. என்னது, அவன் என் அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வர, ஆமாம்மாம்மா இந்த கதிர் தம்பியை அந்த கடைக்கு போனதுனால தானே அடி வாங்கினாங்க, பேசாம வீட்டில் இருந்துக்கலாம் இல்லையா. எப்படிப்பட்ட வேலையை பார்க்குது பார்த்தீங்களா, போனதையும் போட்டு கொடுக்குது, அவங்க அடித்ததையும் போட்டு கொடுக்குது. அங்கே ஒரு சூர்பனக சோனியான இங்கே ஒரு கூனி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தங்கமையில் பார்த்தா செம்ம கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகையில் பார்த்தா கடைக்கு ஆளுங்க நிறையா வர்றாங்க. அவரால் வேலை பார்க்க முடியல, இருந்தாலும் வேறு வழி இல்லை, எல்லா ஜாமான்களையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு ஐயா இருப்பார் இல்லையா, அவரும் இல்லை பழனியும் இல்லை யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே இருந்துடுறாரு, வேலையில் பார்க்குறாங்க. அவரால் அங்கே இருக்க முடியலைங்க, பார்க்க முடியல வேலை. வேகமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. வேகமாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ட்ராவல்ஸில் போய் அவனை அலப்பணும், யாரை கேட்டு அவனை வீட்டுக்கு போனான் கடைக்கு போனான் அப்படின்னு ஃபஸ்ட்டு கதிரை திட்டி விட்டு அப்புறம் போய் என் பிள்ளை மேலே ஏன் கையை வச்சான் குமார் அப்படின்னு கேட்கணுங்கிறக்காண்டி கடைக்கு போகிறாங்க. ட்ராவல்ஸுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருது. நம்ம கதிரும் நம்ம ராஜியும் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸை பூட்டிட்டு அப்படியே சாவியை கொடுக்குறாங்க. சாவியை வாங்குறாங்க. ஏன் கதிரு நீயே வச்சுக்க வேண்டியதானே, என்னதான் இருந்தாலும் நீ தானே எஜமானி அம்மா அப்படின்னு கேட்க, என்ன கதிரு நானா இந்த இதுக்கு எஜமானி அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த கடைக்கு மட்டும் இல்லை, இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லை மேடம், எனக்கு இந்த கம்பெனிக்கு ஏன் இனிமே நான் சம்பாதிக்க போகிற எல்லாத்துக்குமே ஏன் ராஜி தான் எஜமானி அப்படிங்கிறாரு குனிஞ்சுக்கிட்டு. அப்படியே ராஜிக்கு வெக்கமாக வருது. போக்கதிரு நீ சும்மா சொல்கிற, நான் ஏன் சும்மா சொல்லணும், எனக்காக ஜான்சி ராணி மாதிரி சும்மா பாஞ்சு அடிக்கிற, உனக்காக நான் இது கூட சொல்ல மாட்டேன்னா, அப்போ நீ சொல்லணுங்கிறக்காகத்தான் சொன்னியா நான் இப்பெல்லாம் செய்கிறேனே அப்படின்னுட்டு, அப்போ மனசார சொல்லலையா அப்படின்னு கேட்க, யாருடி இவ, ஏன்டி இன்னும் என்னை பற்றி உனக்கு தெரியலையா, என்ன ராஜி, தெரியுது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியில் உட்கார சொல்கிறாரு. ராஜி ஏறி உட்காடுறாங்க. உட்காந்தக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்களா, அப்படியே முன்னாடி கண்ணாடியில் பார்க்குறாங்க. ராஜி பார்க்குறதையும் கதிர் பார்த்து வெக்கப்படுறாரு. என்ன ஒரு மாதிரியாக பார்க்குற அப்படின்னு ராஜி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக பாஞ்சு சண்டை போடுறியே, அப்படி என்ன என் மேலே அவ்வளோ பிரியமா அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் இதை பூரா இவ்வளோ நேரம் கேட்க அப்படியே தாமதிச்சுட்டு இருந்தியா, வெயிட் பண்ணியா, இப்போ கேட்குற அப்படின்னு ராஜி கேட்க, அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக கேட்டிருப்பேன், வேலை கரெக்டாக இருந்துச்சா அதான் என்னால் கேட்க முடியல, சொல்லு ராஜி உனக்கு அவ்வளோ பாசமா என் மேலே அப்படின்னு கேட்க, அது என்னன்னு தெரியல, பாசமா பிரியமா இல்லை அப்படின்னு ஒரு மாதிரியாக வெக்கி போய் பார்க்க, சொல்லு காதலா சொல்லு, அதைத்தானே சொல்ல போகிற அப்படின்னு கதிர் கேட்ட கையோட வெக்கப்படுறாங்க. புரிஞ்சு போச்சு, ரைட்டு காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு காதலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதான் காதலா எதுன்னே தெரியல, என்னமோ ஒன்று மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பட்டாம்பூச்சி பறக்குது, உனக்கு ஏதாவது ஒன்றுனா என் மனசு துடிக்குதே, போய் கேளுடின்னு பெத்த அம்மானு கூட பார்க்க தோண மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க ராஜி. கதிருக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது, மனசுக்குள்ள பூரா அப்படியே குளுக்குறாரு, நமக்காக ஆனவளா ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காரு அப்படின்னு கிளம்புறாங்க. அப்புறம் ராஜி அப்படிங்கிறாரு, என்ன பாஸ் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை நான் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன, ஒன்றும் இல்லை, மாமா பார்க்கணும் போல் தோணுது, என்னால் மாமா பார்க்காம நான் தூங்கினதே இல்லை தெரியுமா, எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் மாமா ஹாலிலே படுத்திருப்பாரு, மாமா பார்த்துட்டு தான் அவரும் என்னை பார்த்துட்டு தான் தூங்குவார், உனக்கு ஒன்று தெரியுமா, அப்படியே ஒரு நாள் தூங்கிட்டாரு, நான் காலையில் அவரை எழுப்பாமல் போய் படுத்துட்டேன், நைட்டு வந்த கையோட காலையில் ஆளாக எந்திரிச்சு வந்து என்னை அவ்வளோ திட்டி கட்டி பிடிச்சி அழுதுட்டாரு தெரியுமா, திட்டிட்டு கட்டி அழுதாரா, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் திட்டுனது ஏன்டா என்னை எழுப்பலை, என்னை ஏன்டா பார்க்காம போய் படுத்த அப்படின்னு திட்டாரு. அதுக்கப்புறம் இப்படிலாம் இனிமேல் பண்ணாத கதிர், ஒரு நாளைக்கு 2 வாட்டி உன் மூஞ்சி பார்க்கலாம், எனக்கு தூக்கமே வராதுடா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டாரு அப்படிங்கிறாங்க கதிர். உடனே பார்க்குறாங்க, சரி இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ தான் என் சித்தப்பால பார்க்கணும் அதானே, உடனே பார்க்குறாரு கதிர். ராஜி எப்படி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியங்க, இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா வேறு வழியில் அங்கே சோனியாவும் பழனியும் கடையை மூடிடுறாங்க. மூடிட்டு வீட்டுக்கு போகிற வழி விட்டுட்டு வேறு வழியில் வராங்க. சுகன்யா பார்க்குது, என்னங்க இந்த வழியில் வரீங்க, இது நம்ம வீட்டுக்கு போகிற பாதை இல்லையே அப்படின்னு கேட்க, இங்கே பார் உனக்கு தெரியுமா அந்த ஊரை பற்றி,
ஏன் எனக்கும் தெரியுமே, அக்கா வந்ததுலேருந்து நான் இங்கே வரப்போக தானே இருக்கிறேன், அதெல்லாம் உன்னை விட எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நிற்கிறாருங்க. ராஜியும் கதிரும் வர்ற வழியில அப்படியே சித்தப்பா பார்த்தோன்னே ராஜி வந்து வேகமா சித்தப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கம்மா சித்தப்பா நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு வேகமாக வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு என்ன சித்தப்பா என்ன மாமா அப்படின்னு 2 பேரும் படபடப்பாக கேட்க சுகன்யாவுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. ஓ இதுக்கு தான் இங்கே வந்து நின்னாரா, இந்த பாதையில் வந்தாரா அப்படின்னு செம்ம கண்ணில் தலையில் அடிச்சுக்கிறாங்க. சே இதுகளுக்கு என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டேங்குதுங்களே, வீடியோ எடுத்து அனுப்புனா சண்டை வந்துருச்சு, வீட்டில் வந்து அவள் குதிச்சா இனிமே அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஐயா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வீட்டில் இந்த சண்டை நடந்ததுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ அப்பத்தாலேருந்து இந்த பேச்சை இனிமேல் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் இனிமேல் அம்பிடுதான் அப்படின்னு சோனியா சந்தோஷத்தில் இருந்துச்சா. ஆனால் இவன் மனசுக்குள்ள இன்னும் இருக்குது போல இருக்கே, அந்த வீட்டில் கொஞ்சம் நஞ்சம் இந்த கதிரினால மட்டும்தான் கொஞ்சம் நஞ்சம் பசை ஒட்டிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா அந்த வீட்டுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிரும், இப்போ அவனையும் நான் துண்டிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வருது. இங்கே பாரு கதிரு, நீ என்ன அடங்கவே மாட்டியா, ஏன் ராஜி நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ரொம்ப வேகமாக வந்து வீட்டிலலாம் அடிச்சிருக்கிற அப்படின்னு கேட்க பழனியும் பார்க்குறாங்க. என்னம்மா நீ என்ன இருந்தாலும் சித்தப்பாட்ட என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, அவன் தான் ஒரு கூறுகட்ட பைய, அவன் அடிச்சிட்டான்னு வீட்டுக்கு வந்து ஏண்டாம்மா நீ இப்படி தான் பண்ண, என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, என்ன அடி அடிச்சிருக்கான் என் புருஷன் ஒரு வாட்டியாக திருப்பி அடிச்சிருந்தா கூட நான் பேசாமல் ஆத்திரம் அடங்கியிருக்கும், ஆனால் அவன் அந்த அடி அடிச்சிருக்கான், எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கீங்க சித்தப்பா அப்படின்னு கேட்க உடனே தூக்கி வாரி போடுது. இல்லைம்மா அதுக்காகத்தான் நான் தம்பியை பார்த்து என் மருமையை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேம்மா அப்படிங்கிறாரு. பழனி இப்படி சொன்ன கையோட பாருங்க மாமனுக்கு மருமையனுக்கு என்ன ஒரு ஒத்துமை, உங்களை பார்க்கணுன்னு அவர் வந்திருக்காரு, நீங்கள் அவரை பார்க்க வந்திருக்கீங்க, ஆனால் ஏன் சித்தப்பா இப்படி ஒரு பகை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா எப்படிம்மா நான் என்னம்மா பண்ணுவேன், அங்கே உங்கள் மாமா அத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே என் அண்ணங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கிடையில் என் பொண்டாட்டி என்ன எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ வந்தோடனே எவ்வளோ மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே ராஜி பார்க்குது. சித்தப்பா ஆனாலும் இப்படிலாம் ஒன்று உங்கள் சித்தி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை, ஏம்மா நானும் கேட்க நினச்சேன், நீ அடித்ததை கண்ணால் பார்த்த மாதிரியே சொல்கிறியே, கதிர் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதே, போட்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேனே, உனக்கு எப்படி தெரியும், போட்டு கொடுக்குறதுக்கு தான் பக்கத்தில் வச்சிருக்கீங்களே சித்தப்பு அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாரு சோனியாவை. நீ தான் எல்லாம் சொன்னியா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் தான் சொன்னேன், எதுக்குடி சொன்னேன் ஏன்டி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சும்மா இருப்பாங்களா, அவங்க அண்ணனுக்கு 2 பேர் வந்து கடையில் வந்து சண்டை போடுவாங்க அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சு, அப்புறம் இவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன், நாளை பின்ன வரக்கூடாது உன் புருஷனை அடக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ராஜிக்கு அனுப்புனேன், அவள் வந்து இப்படி பொங்கி எழுவானா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த சோனியா சொல்ல பார்க்குறாங்க. ஐயோ சண்டையை விடுங்க அப்படிங்கிறாங்களா. இங்கே பாரு சோனியா இது தேவையா, என் புருஷன் என்ன திட்டுறாரு, ஏன்னா மறுபடியும் சோனியா பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறார் இல்லையா, உன்னை அடங்கவே மாட்டியா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் வாழ்க்கையை கெடுக்க வந்தியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. போதுமா ராஜி கதிர் போதுமா, நீங்கள் 2 பேர் தான் இன்னமும் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் உறவை அத்து விட்டுட்டா நானும் என் புருஷனை நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்களா. அப்படியே ராஜி சிரிக்குது. என்ன சிரிக்கிறா அப்படின்னு கதிர் பார்க்குறாரு. என்ன சித்தி நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டா ஐயோ என் புருஷன் இனிமேல் வரமாட்டாரு, ஏங்க இனிமேல் நீங்கள் சித்தப்பால பார்க்க போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி நான் கதிரை நிப்பாட்டிடுவேன் நினச்சிங்களா, அது நடக்கவே நடக்காது, அவர் என்ன இஷ்டம் போல் கதிர் பண்ணுதோ பண்ணட்டும், கதிர் நில்லைன்னா நிற்கட்டும், உட்காரட்டும், எங்கே வேணாலும் போகட்டும், சித்தப்பா இல்லை இன்னும் யாரை வேணாலும் பார்க்கட்டும், நான் தடுக்கவே மாட்டேன், இப்படிலாம் நான் தடுக்கிற ஆள் நான் இல்லை, அவருக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும், அதுதான் ஒரு உண்மையான பொண்டாட்டிக்கு அடையாளம் அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி என் அண்ணன் மவளை பாத்தியா, அவகிட்ட நீ பாடங்கத்துக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்குள்ள அறிவு இருக்குது அது போதும் அப்படிங்குது சோனியா. அப்புறமா பார்க்குது. இங்கே பாரு ராஜி, இங்கே பாரு ராஜி, பார்க்காத ராஜி, இதெல்லாம் தேவையில்லை, இங்கே பாரு கதிர் உனக்கு என்ன தோணுது, நீ வந்து என் சித்தப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, அவரை அப்படியே கதிர் பார்த்தீங்கன்னா ராஜியை மெய் மறந்து இப்படி சொக்கி போய் நிற்கிறாரு. ஹலோ ராஜி கதிரு அப்படின்னு ராஜி கூப்பிட்றாங்க. என்ன சொன்ன ராஜி, நல்லதா போச்சு, இப்போ நான் சொன்னேன் நீ கேட்கவே இல்லையா அப்படின்னு கேட்க நான் எங்கேம்மா கேட்குறது, நீ பேசுகிறத பார்த்து நான் சொக்கி போய் நிற்கிறேனே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு சித்தப்பா பார்க்கணும்னு ஆசை இருக்கா, பின்ன நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது, அப்படியே 2 பேரும் ஒன்று சொல்லும் மாதிரியே பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே சொக்கி போய் பார்க்குறாங்க அவங்களோட அன்பை பார்த்து. அப்போ கதிர் சொல்கிறாரு, என்ன ராஜி நினச்சிட்டு இருக்க, அவர் கையை பிடிச்சி தான் நான் அதிகமாக வளர்ந்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரியா, நீ எதுவும் தப்பாக நினைக்கலையே, நான் எப்படி மாமா நினைப்பேன், அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை விட நான் உங்களை பார்க்குறத தடுக்கவே முடியாது யாராலையும். எப்படா மாப்பிள்ளை சொல்கிறேன், ஆமாம் மச்சான் உன்னை மச்சான் தடுத்தா என்ன, அம்மா தடுத்தா என்ன, அதெல்லாம் நான் கேட்குற ஆளா என்ன, என் மனசுக்கு என்ன தோணுது அதை தானே நான் செய்வேன், அது வரைக்கும் நீ கரெக்டு தான் மாப்பிள்ளை, நான் அப்போல்லாம் நினைப்பேன் மச்சானே அக்காவை எதிர்த்து பேசுகிறானே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ நியாயமான வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க மாமா, ஒரு பொண்டாட்டி தான் புருஷங்களை ஆட்டி படைக்கிறதும் அன்பா அரவணை
அரவணைக்கிறதும். அதை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி என் பக்கம் பக்கம்பலமாக இருக்கிறா. அப்படி இருக்கையில் அவளே பச்சை கொடி காமிச்சிட்டா நான் ஏன் அடங்கணும்? எப்படி அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களா உங்கள் மருமேன்னு சொல்கிறீங்களே அவர் கூட பொண்டாட்டி பேச்சை தான் கேட்குறாராம் அப்படின்னு சொன்னோன்னே, ஹலோ என்ன நினச்சிட்ருக்கீங்க அத்தை? என் பொண்டாட்டியை பார்க்க போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் பார்க்கத்தான் போவேன். அதில் எனக்கு கொஞ்சம் பச்சை கொடி காமிச்சிட்டான்னு சொன்னேன், அவ்வளோதான். உடனே பொண்டாட்டி தாசன் அவள் கேட்டதுக்காகத்தான் நான் போகிறேன், பார்க்க போகிறேன் என் சித்தப்பா என் மாமாவை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வாராஜி நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மாமா நாங்கள் வர்றோம் அப்படின்னு வராங்களா. ராஜி பார்த்தா உருன்னு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் எதுவுமே பேசாமல் வராங்க. நல்ல மாமா இல்லை, பரவாயில்ல உங்கள் சித்தப்பா அந்த வீட்டில் இருக்கவங்களோட ரொம்ப பாசமானவராக இருக்கார், எனக்கு அது தெரிஞ்சனால தான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வராங்க. ராஜி எதுவுமே பேசாமல் வர்றாங்க. என்ன ராஜி என்ன பேசாமல் வர்ற அப்படின்னு சொல்லையில அப்படியே வண்டியை நிப்பாட்டிடுறாரு. என்னாச்சு ஏன் பேசாமல் வர? நான் பேசிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு கதிர் கேட்க, அது சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னமோ சொன்ன, அங்கே என்ன சொன்னேன்? என்ன நான் சொன்னேன்? நான் பொண்டாட்டியை ராஜி சொல்லாட்டியும் பார்க்க போகாத அப்படின்னு சொன்னாலும் நான் பார்க்க வருவேன் என் மாமாவை அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ இதை பிடிச்சிக்கிட்டாலா? ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேம்மா, அதுக்காண்டி உன் பேச்சையும் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ அப்படி சொல்லிட்ட, அப்போ நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன், நீ போவியா அப்படிங்கிற. அப்படி பேசாமல் இருக்காரு கதிர். சொல்லு கதிர் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லை ராஜி நீ என்ன நினைக்கிற, அப்போ என் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க, நான் கேட்பேன் உன் பேச்சை கேட்பேன், நீ நான் மாமா பார்க்க போக மாட்டேன் அப்படிங்கிறாங்களா. அது நல்ல பிள்ளைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து கிளம்புறாங்க. கதிர் சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிரிக்கிறத சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் சொன்னா பிரச்சனை, வா இப்படியே சண்டை இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் செம்ம கோத்தோட இருக்காரு பாண்டியன். என்ன எல்லாரும் வெடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்களா. வீட்டுக்கு வந்த கையோட பாண்டியன் செம்ம கோவத்தில் இருக்காங்க. கோமதி எவ்வளோ அடக்கிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க ஏதோ ஒரு பாசத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாடா எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கத்துறாரு பாண்டியன். அப்படியே கோபத்தோட உச்சத்தில் அப்படியே வார்த்தையை கக்குறாரு. எதுக்குடா போனேன், ஏன்டா போனேன், நாங்கள்லாம் ஆகாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டோம்ல, அதுக்கப்புறம் அங்கே போயிருக்க, அங்கே போய் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, வெக்கமே இல்லாமல் தூ அப்படின்னு துப்புறாங்க. என்னடா பொண்டாட்டி மேலே உள்ள பாசத்தில் அடி வாங்கிட்டு வந்திருக்கியா அவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிறாங்க. அப்பா நானே செம்ம கோபத்தில் வந்திருக்கேன், பேசாமல் போங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா எதிர்த்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு கோமதி திட்டுறாங்க. அம்மா அப்புறம் என்னம்மா, அதான் முடிஞ்சு போச்சுல. என்னடா முடிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த கடைக்கு போகிற வேலை வச்சுக்கிட்ட, இனிமேல் அந்த துரோகியோடையும் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாரு, அதெல்லாம் நான் பார்க்க போவேன் தான். அவர் என்ன பண்ணாரு, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை தெரியுமா? என்னடா தப்பு இல்லை? ஆமாம் அவர் எல்லாமே சொல்லிட்டாரு, கடை எங்கே வச்சிருக்கேன்னு தெரியாதான், தெரிஞ்சிருந்தா அவர் வைக்க விட்டுருக்க மாட்டாராம். நான் தான் சொன்னேன்ல மாமாவுக்கு அந்த கடைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு, ஏமா அப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓ துறைக்கு அவர் சொன்னோன்னு நம்பிட்டீங்களோ? ஆமாப்பா என்னப்பா நீங்கள், அவர் உங்களுக்கு பற்றி தெரியாதா? ஆனால் அவங்க அன்னைங்க தான் வீம்புக்குன்னு நம்மளை அழிக்கணும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சித்தப்பா மாமா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா எனக்கு அது தெரியாது, நீ இனிமேல் அவங்க பக்கத்தே போகக்கூடாது, திரும்பக்கூடாது, அந்த கடைக்கும் போகக்கூடாது, போனேன்னு வச்சுக்கேன் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்படியே ராஜி பயப்படுது. ஐயோ இவன் கோவக்காரனாச்சே, சரி நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவானா, அப்புறம் என் கையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவானா, ஐயோ முருகா கடவுளே அப்படிலாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கல. என்னடா பேசாமல் இருக்க, பதில சொல்லு அப்படின்னு கேட்க அப்படியே பார்க்குறாரு. சரி அப்படின்னு பல்ல கடிக்கிறாரு. சரிப்பா இனிமேல் நான் பார்க்க போகல போதுமா, இதுதான் என் பிள்ளைக்கு அடையாளம். பரவாயில்லையே எப்படிரா ஆச்சரியமாக இருக்குது, எதிர்த்து பேசுவேன் சண்டை போடுவேன்னு நினச்சேன். அப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் என்னப்பா அப்படி சொன்னாலும் இப்படி வரீங்க, இப்படி சொன்னாலும் அப்படி வரீங்க, பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அவ்வளோதானே. ஆமாம் நான் இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடி போக மாட்டேன், பார்க்க மாட்டேன் போதுமா, போதும் போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பாடா சண்டை முடிஞ்சிச்சு அப்படின்னு கோமதி நினச்சி சந்தோஷப்படுது. ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. போன கையோட வேகமாக ராஜி என்ன பண்ணுது, கதவை சாத்திட்டு இங்கே வா எப்படி சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட, அதெல்லாம் முடியாதுன்னு தாமதம்னு குதிப்பேன்னு பார்த்தேன், அப்படியே கரெக்டாக இருப்பேன்னு பார்த்தேன், நான் இனிமேல் பார்க்க போக மாட்டேன் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு, அப்புறம் சித்தப்பா பார்க்காம உன்னால் இருக்க முடியாது. எப்படி? ஆமாம் இருக்க முடியாதான், பார்க்க போவேன் தான் அப்படின்னு சொன்னோன்னே, டே என்ன டபுள் கேமா அப்படின்னு கேட்க, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறது ராஜி, என்னையும் கடைசியில் அரசியல்வாதி ஆக்குறாங்களே அப்படிங்கிறாரு. என்னம்மா என்ன சொல்கிறீங்க, அவர்கிட்ட டக்குன்னு நான் பார்க்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் இங்கே என்கிட்ட பார்க்க போவேங்கிறீங்க, எது உண்மை? அவர்கிட்ட சொன்னது உண்மைதான், உங்ககிட்ட சொல்கிறதும் உண்மைதான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிற கதிர்? ஆமாம் நான் அப்பா கிட்ட என்ன சொன்னேன், இனிமேல் நான் அவரை பார்க்கலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி சொன்னேன், நல்லா தெளிவாக சொல்லு. எப்படி? இனிமேல் நீங்கள் பார்க்க சித்தப்பால மாமாவில் பார்க்க போக மாட்டேன், அங்கே கடைக்கும் போக மாட்டேன், எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படி தானே சொன்னேன். ஆமாம் அப்படி தான் சொன்னீங்க. ஆமாம் கதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அதாவது மாமா பார்க்குறப்ப போக மாட்டேன், மாமா பார்க்காதப்ப போய் பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி தானே? ஆமாம், அதைத்தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அங்கே சொன்னது உண்மை, இங்கே சொன்னது உண்மை. அட பாவி, அப்போ பொய் தானா, ஏமாத்து வேலையா? ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் டேய் அங்கே என்கிட்டையும் சொன்னியே, அப்போ அதுதான் இதுவா? ஆமாம், அதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னியா? ஆமாம் அப்படிங்கிறாரு. ஒன்று அப்படின்னு அடிக்கிறதுக்கு விரட்டுறாங்க. ஐயோ ராஜி என்னை விடு அப்படின்னு ஓடுறாரு. இங்கே பாரு மவனே, அப்போ நான் சொல்லாத நேரம் நான் சொன்னதுனால எனக்காக சத்தியம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நான் இல்லாத நேரம் என் சித்தப்பா பார்க்க போவியா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க. இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு கீழே கட்டில் மேலே ஏறி அப்படியே இறுக்க பிடிச்சி கட்டி பிடிச்சிடுறாங்க நம்ம ராஜி. கதர்னால ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே நின்றுறாரு. இறுக்கி அப்படியே கட்டிக்கிட்டு கண்ணும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாருங்க. விரட்டுனது என்னமோ கதிரை தான், ஆனால் விழுக போகிறது என்னமோ ராஜி. அப்படியே தாங்கி அலைக்க அணைச்சி பிடிச்சிடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.